தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் கிறிஸ்துமஸ் கொண்டாடினார், ரம்ஜான் கொண்டாடினார். ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு ரம்ஜான் இஃப்தார் விருது நடத்தினார். ஏன் பொங்கல் கொண்டாடும்? ஜோசப் விஜய் திமுக என்ன சொல்லுதோ, திமுக கொள்கை என்னவோ அதைத்தான் அவர் கடைபிடிக்கிறார். ஜனநாயகம் தான் கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. கிடையாது. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் எப்படி மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன் அதிக திரைப்படம் அதுல எல்லாம் நடிச்சு நிறைய சம்பாதிச்சாரோ அது மாதிரி தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் கிறிஸ்துமஸ் கொண்டாடினார். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாத்தையும் கூப்பிட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடினார். ரம்ஜான் கொண்டாடினார். ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு ரம்ஜான் இஃப்தார் விருது நடத்தினார். ஏன் பொங்கல் கொண்டாடுங்க? ஜோசப் விஜய் திமுக என்ன சொல்லுதோ, திமுக கொள்கை என்னவோ அதைத்தான் அவர் கடைபிடிக்கிறார். நிச்சயமாக அவர் திரைப்படங்கள்ல ஜனநாயகம் தான் கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. கிடையாது. இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அவர் எப்படி மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன் அதிக திரைப்படம் அதுல எல்லாம் நடிச்சு நிறைய சம்பாதிச்சாரோ அது மாதிரி. அதனால திமுக அவருக்கு அன்கோ நல்லா இருக்குது. ஏன் திமுக இன்னை வரைக்கும் ஜோசப் விஜய் கைது பண்ணல? 41 பேர் செத்து போயிருக்கிறாங்க இல்லையா? 41 பேர் செத்து போன போது நீங்க ஜோசப் விஜயை குற்றம் சாட்டுறீங்க. ஏன் திமுக போலீஸ் திமுக ஜோசப் விஜய களமிறக்கி விட்டுருக்கு. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அதுக்கு போற ஓட்ட தடுக்கணும், ஓட்ட பிரிக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த விஜய் மூலமா அவங்க அப்படி ஒரு முயற்சியை திமுக எப்பவுமே செய்யும். மக்கள் நீதி மய்யம் மூலமா செஞ்சாங்க, இப்போ தமிழக வெற்றி கழகம் மூலமா செய்யறாங்க.